بسم الله الرحمن الرحيم. நாம் இந்த குரானில் மக்களுக்கு விதவிதமான எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக. வயல்களை பார்த்தாலே கண்கள் குளிர்ச்சி அடையும், மனம் நிம்மதியடையும், விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இந்தியாவில் 2 லட்சம் நெல் வகைகள் இருப்பதாக அறியப்படுகிறது. நீண்ட கதிர்களில் நெருக்கமான மணிகளை கொண்டவை. சம்பா, IR20, பொன்னி, பாஸ்மதி, சீரக சம்பா என்பவை நாம் அடிக்கடி கேள்விப்படும் நெல் வகைகள். நெற்கதிர்கள் 4 மாத காலத்திற்குள் விரைவான முடிவுகளை தருவதால் நெல் ஆலை பல விவசாயிகளால் விரும்பப்படுகிறது. 4 மாதங்களில் அறுவடை தயாராகிவிடும். மற்ற பயிர்களுடன் ஒப்பிடும்போது அதன் தயார் நிலை மற்றும் விநியோகம் எளிதானது மற்றும் இந்த செய்முறையை கைகள் மற்றும் எளிய இயந்திரங்களின் உதவியுடன் தங்கள் பொருட்களை செலவழிப்போர்களின் செலவுக்கு உவமானம் ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றதாகும். அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிரும் 100 தானிய மணிகளை கொண்டுள்ளது. இவ்வாறு அல்லாஹ் தான் நாடுவோருக்கு அவர்களுடைய நற்செயல்களின் பயன்களை பன்மடங்காக்குகின்றான். மேலும் அல்லாஹ் அதிகம் வழங்குபவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனுமாய் இருக்கின்றான். மார்ஸ்லா அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்காவை சார்ந்த மனத்தத்துவ நிபுணர் ஒருத்தர் இருக்கார், சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மனிதனுடைய தேவைகள் இருக்குல்ல, அதை பட்டியலிடுறார். அந்த பட்டியலிடும் போது ஒரு முக்கோண வடிவத்தில் அதை அடுக்கிறார். அதில் அவர் முதன்மையாக வைக்கக்கூடிய 3 மனிதனுடைய அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லி அதை எதை சொல்கிறாருன்னு சொன்னால், உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இடம். இது 3 தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவையில் உள்ள ஒரு பொருட்கள்னு சொல்லி அவர் பட்டியலிடுறார். தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லி இருக்கலாம். அப்போ உணவு அவ்வளோ பிரதானமானது, அவ்வளோ முக்கியமானது. உணவு இறைவன் கொடுத்ததுலேயே இன்றியமையாத ஒரு விஷயம் உணவு மனிதனுக்கு தேவைகளில். அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுல தானியங்களும் பருப்பு வகைராக்கள் இருக்கலாம். இது என்ன செய்யுதுன்னா, மனிதனுடைய உணவு தேவையில் 48% இது பூர்த்தி செய்யுது. இந்த தானிய பொருட்கள் மூலியமாக தான் மனிதனுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்ன செய்யுது, அவனுடைய உணவுப் பொருட்களை பூர்த்தி செய்யுது இந்த தானியங்கள் தான். உலகில் பலவிதமான மனிதர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், பலம் மிக்கவர்கள், பலவீனர்கள். மனிதர்கள் ஒருவர் மற்றவரோடு சார்ந்து வாழ்கிறார்கள். இந்த ரீதியில் திருக்குர்ஆன் செல்வந்தர்களை கொடை கொடுக்க, ஏழைகளுக்கு உதவ ஊக்கமளிக்கிறது. உங்களுடைய ஒரு பொருளாதார உதவி பன்மடங்கு அதிகரித்து உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும். மக்களால் அல்ல, படைத்தவனால். இந்த உலகிலும் மறுமை வாழ்விலும். இதை புரிய வைக்க கொடுக்கப்பட்ட ஒரு அழகான உதாரணம் தான் நெற்கதிர். ஒரு தானிய மணி 700 மடங்கு பெருகுவது போல் நமது கொடை பெருகும். இந்த கொடை பன்மடங்கு பெற ஒரே ஒரு நிபந்தனை. இவை பெயர் புகழுக்காக இல்லாமல் நம்மை படைத்த இறைவனின் திருப்தியை பெற இருக்க வேண்டும். ஏனென்றால் கொடுப்பவன் நமது எண்ணங்களை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். ஆகவே கொடையாளிகளின் தூய மனநிலை கஞ்சத்தனத்திலிருந்து விலகி நலிவடைந்த மனிதர்கள் மீது பரிவு கொண்டு நன்மைகள் அதிகரித்து கொண்டே செல்லும். இறைவன் அளிக்கும் பன்மடங்கு வெகுமதி கொண்டு உள்ளம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஊமையை கொண்டு விளக்கி இருக்கிறார்கள். கூறுகையில், இந்த உலகம் மறுமையின் விளைநிலம். உழவன் நல்ல விளைச்சல் பெற நல்ல முறையில் நிலத்தில் உழுது நீர் பாய்ச்சு களை எடுத்து எல்லாவித புற அபாயங்களில் இருந்து பாதுகாத்து உழைப்பது போல் நாமும் இந்த உலகத்தில் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும், இறைவழியில் செலவழிக்க வேண்டும். இதனால் மறுமையில் பெரும் விளைச்சலாக 1க்கு 700 பெருகி இறைவனிடம் பரிசு கிடைக்கும்.